ரைட். கவனிங்க பிள்ளைகள். ஸோ இப்ப நாங்க 6வது கேள்விக்கு போவோம். இங்கு அமுக்கமானியில் அளவிடப்படும் அதிகூடிய அமுக்கத்தை கணிக்க அப்படின்னு சொல்றார். ஸோ அப்ப அமுக்கமானியில அளவிடப்படுகிற அதிகூடிய அமுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த பிராக்டிகல்ல நார்மலா வெப்பநிலை கூட கூட அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். அப்ப 30 பாகை செல்சியஸ் அறை வெப்பநிலையில எங்களுக்கு முன்னுக்கு சொல்றார் கேள்வியில அறை வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ் இருக்கக்குள்ள அமுக்கமானி வாசிப்பு என்னவாம்? 101 கெல்வின் அப்படின்னு சொல்றார். பிறகு பாருங்க நாங்க வெப்பநிலையை 10 தான் கூட்டுறோம். அப்ப கூட்டைக்குள்ள அமுக்கமானி வாசிப்பும் கூடிக்கொள்ளும். அப்ப இங்க எங்கள்கிட்ட கேட்டது அமுக்கமானியில் அளவிடப்படும் அதிகூடிய அமுக்கம் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும் இங்க நாங்க மேக்சிமம் எவ்வளவுக்கு வெப்பப்படுத்திலும் 100 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பப்படுத்திலும். அப்ப அந்த 100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில 100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில அமுக்கமானி வாசிப்பு தான் அது மேக்சிமம் அமுக்கமா இருக்கும் இல்லையா? மேக்சிமம் அமுக்கமா இருக்கும். ரைட். இப்ப பாருங்க அப்ப பாருங்க பிள்ளையே. ஸோ அப்ப நாங்க இங்க எடுப்போம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல அமுக்க விதியை நாங்க எழுதினோம் அப்படி என்றால் அமுக்க விதி எப்படி வரும்? ஸோ பாருங்க அமுக்கத்தின் கீழ் வெப்பநிலை ஒரு மாறிலி தானே மாறிலி. ஸோ அப்ப அமுக்கம் என்ன P1 T1 சமன் P2 T2 என்று வரும். அப்ப இதுல எங்களுக்கு சொல்றார் பாருங்க 30 பாகை செல்சியஸ் 30 பாகை என்றா என்ன 303 கெல்வினா இருக்கக்குள்ள ஸோ அமுக்கம் வந்து 101 கிலோ பாஸ்கல்னு சொல்றார். கிலோன்னா 13. ஸோ இங்கால எங்கள்கிட்ட கேட்கிறார் அப்ப இங்க மேக்சிமம் அமுக்கம் கேட்டால் அப்ப மேக்சிமம் அமுக்கம் எப்ப வரும்? இந்த தொகுதியை நாங்க மேக்சிமமா என்ன வெப்பநிலை கொண்டு போகலும் 100 பாகை செல்சியஸை கொண்டு போகலும். அப்ப 100 பாகை செல்சியஸ் அப்படி என்ன பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 373 என்று வரும் 373. ஸோ அப்ப 373 என்று வரும். அப்ப இங்க அமுக்கமானி வாசிப்பு தான் இந்த மேக்சிமம் அமுக்கமா இருக்கும். அப்ப இத சுருக்கினம் அப்படி என்றால் இதுவும் சுருக்கப்பட்ட ஒரு முறை கீழே 3. ஸோ இது இங்க போனால் 373 கீழ் 3 தர என்ன 13 என்று வரும். இதுதான் மேக்சிமமா இருக்கும். அப்ப இங்க சுருக்கிக்குள்ள 1 இது 2 ஸோ 2 1 மிச்சம் 13க்குள்ள எத்தனை வரும் 4 முறை 12 1 3 என்று வரும் இன்டு 13 பாஸ்கல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ இதுதான் மேக்சிமம் அமுக்கமாக இருக்கு. இதுதான் மேக்சிமம் அமுக்கமாக இருக்கு. ஸோ அப்போ நாங்கள் செல்லுக்குள்ள இதுதான் எங்களோட மேக்சிமம் அமுக்கமாக இருக்கும். அப்போ நாங்கள் இதை செல்லுவோம் 123.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். 123.3 கிலோ 124 என்ன சரிதானே 124.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். மீண்டும் சொல்லுன்னு பாருங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் இங்க அவர் எங்கள்கிட்ட ஸ்டார்ட்ல ஆரம்பத்துல சொல்லிட்டார் 30 பாகை செல்சியஸ்ல அமுக்கமானி வாசிப்பு 101 கிலோ பாஸ்கல் அப்படி என்னால் நாங்க கெல்வின்ல போடல 303க்கும் 101 கிலோ. ஸோ மேக்சிமம் அமுக்கம் இந்த அமுக்கமானியின் மேக்சிமம் என்னன்னு கேட்கிறார். அப்ப மேக்சிமம் எங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியை நாங்க மேக்சிமம் என்ன வெப்பநிலை கொண்டு போகிறோம் 100 பாகை செல்சியஸ் அப்படின்னா 373 கெல்வின். ஸோ அந்த நிலைக்குரிய அமுக்கம் என்னன்றது அப்ப இதை சுருக்கிக்குள்ள 124.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னு வரும். ரைட். அடுத்தது 7வது கேள்வியை பாருங்க. மேலே குறிப்பிட்ட தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக வரையும் அச்சுக்களை கீழே உள்ள பகுதியில் குறித்து எதிர்பார்க்கப்படும் வரைவின் வடிவத்தை வரைக அப்படின்னு சொல்றார். மேலே ஏயில் குறிப்பிட்ட தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக மேலே ஏயில் குறிப்பிட்ட தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக வரையும் அச்சுக்களை கீழே தரப்பட்ட பகுதியில் குறித்து எதிர்பார்க்கப்படும் வரை. அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த கிராஃப் நாங்க ஆல்ரெடி அதை கதைச்சிட்டோம் இல்லையா? அந்த இதை அழிக்கிறேன்னு பாருங்க. ஆல்ரெடி நாங்க கழிச்சிட்டோம் பிள்ளைகள். ஸோ அப்ப அது எங்களுக்கு வரும் நார்மலா இப்படி காட்டிருக்காரு எங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல. அப்ப இங்க வெப்பநிலை அது கெல்வின்ல இங்க இது அமுக்கம் குறித்து வரையக்குள்ள உற்பத்திக்குள்ளால பூர நீர்கூடாக வரும். இதுதான் அந்த கிராஃபா இருக்கும். ரைட். ஸோ அடுத்தது பாருங்க சிபாட் இறுதிப்பாடு. அப்ப இதுதான் 7வது கேள்விக்குரிய விடை. சிபாட்டை பாருங்க. சிபாட்டை பாருங்க. குமிழினுள் உலர் வழிக்கு பதிலாக நீராவியினால் நிரம்பலடைந்த வழி காணப்பட்டால் மேலே வரைந்த வரைவிற்கு பதிலாக பெறப்படும் வரைவின் பரிமற்றான வரைவை கீழே உள்ள பகுதியில்
வரைந்து காட்டுக அப்படின்னு சொல்றார். அப்ப இப்ப பாருங்க குமிழுக்குள்ள உலர் வழிக்கு பதிலாக என்ன இருக்காம்? நீராவியால நிரம்பல் அடைந்த வழி இருக்கு. நார்மலா எங்களுக்கு தெரியும் அந்த லட்சிய வாயு சமன்பாடு பிவி சமன் என்ன? பிவி சமன் என்ஆர்டி. ஸோ அப்ப இதுல பாருங்க பிவி சமன் என்னுக்கு பதிலா என்ன போடிலும் திணிவின் கீழ் மூலர் திணிவின் டு ஆர்டி. ஸோ இப்ப இதுல இது மாற போறது இல்லை இல்லையா? இது மாற போறது இல்லை. என்ன? ஸோ இது மாற போறது இல்லை. கனவளவு மாற போறது இல்லை. அதாவது திணிவு மாற போறது இல்லை. இப்ப உலர் வழிக்கு பதிலாக நீராவியால நிரம்பல் அடைந்த வழி இருந்தால் அவர மூலர் திணிவு என்ன செய்யும்? அவர மூலர் திணிவு என்ன செய்யும் பிள்ளைகள்? இவர மூலர் திணிவு குறையும். இவர மூலர் திணிவு குறைந்தால் இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்கும்? அப்ப இவ்வளவு நோமலா படித்திறன் மாறி அப்ப இது குறையக்குள்ள இல்லையா? சோ இது குறையக்குள்ள என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். இது குறையக்குள்ள என்ன நடக்கும் இங்க? சோ இந்த மூலர் திணிவு குறையக்குள்ள இந்த பகுதி கீழுக்குள்ள கீழுக்குள்ள கணியம் குறையக்குள்ள சோ இந்த மொத்த விடை கூடும். அதாவது படித்திறன் என்ன செய்யும்? கூடும். அப்ப படித்திறன் கூடுத கிராஃப் நாங்க இந்த இடத்துல என்ன செய்வோம்? காட்டிக்கொள்வோம். அப்ப படித்திறன் கூடுத கிராஃப் நார்மலா இப்படி காட்டிக்கொள்வோம். அது தனி ஒரு அச்சில இப்படி காட்டுறீங்க. அது ஒரு தனி அச்சில காட்டுறீங்க பாருங்க. அதுல நாங்க இங்க வெப்பநிலையை குறிப்போம், இங்க அமுக்கம். சோ இப்படி நாங்க கொடுத்து காட்டுவோம். ஏன்னா படித்திறன் கூடிய கிராஃப் அப்ப இப்படி ஒரு வளைய ஒன்று திரி காட்டுவோம். அதாவது இங்க நாங்க என்ன செய்யறோம்? அதாவது உலர் வழிக்கு பதிலாக நீராவியால நிரம்பல் அடைந்த வழி இருந்தால் இவருடைய மூலர் திணிவு குறையும். குறைந்தால் அந்த பகுதியிலேயே இந்த கணியம் குறையக்குள்ள அந்த மொத்த கணியம் என்ன செய்யும்? கூடும். அப்ப எங்களுக்கு படித்திறன் கூடுற மாதிரி அப்ப படித்திறன் கூடுகிற கிராஃபை இங்க திரை காட்ட வேணும். சோ அப்ப இப்படி ஒரு வலை ஒண்ணு எங்களுக்கு வரும். ரைட். ஸோ அப்ப இதுதான் எங்களோட அமுக்க விதிய வாய்ப்பு பார்க்குகின்ற ப்ராக்டிகல். ஸோ அப்ப இது 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அதை ஒருக்கா செய்து கொண்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் பிரிதொரு வீடியோல நாங்க சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.